பௌர்ணமி அமாவாசை எதனால வந்துச்சு அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு வரலாறு பார்க்கலாமா? சந்திரன் அப்படின்றவர் வந்துட்டு இந்து தொன்மவியலோட அடிப்படை பத்தி பார்த்தோம்னா, நவகிரகங்கள்ல ஒருத்தரா இருக்காரு. இவருக்கு சோமன் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. வான்ல வந்து நட்சத்திரங்களா வலம் வர்ற தட்சணன் இருக்கார் இல்லையா? அவருடைய 27 மகள்களும் வந்து சந்திரன் மேல வந்து காதல் கொண்டாங்களாம். அப்போ சந்திரனை வந்து அடிமையை அடையும் பொருட்டு பிரம்மா வந்து தவம் செஞ்சாராம். அப்ப பார்த்தீங்கன்னா, இருப்பினும் அந்த சந்திர பகவானுக்கு வந்துட்டு ரோகிணி அப்படின்ற ஒரு அழகான நட்சத்திரத்து மேல மட்டும்தான் காதல் இருந்துச்சாம். அவங்க கூட தான் அளவுக்கு அதிகமான காலம் கடத்திட்டு வந்திருக்காரு. அப்போ மத்தவங்கலாம் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய அப்பா வந்துட்டு தட்சன் என்ன பண்ணிட்டாருன்னா, "நீ வந்துட்டு நாளுக்கு நாள் உன்னுடைய அழக இழந்து மறைஞ்சு போவ" அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டாங்களாம். அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு 15 நாட்கள் வந்துட்டு 15 நாளுக்கு ஒரு முறை பௌர்ணமியும் அமாவாசையும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சந்திர பகவான் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு அந்த அமாவாசை தினம் வருது, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து பௌர்ணமி வருது அப்படின்னு பண்டைய காலங்கள்ல சொல்லியிருக்காங்க.